ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1688 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 10 திருமொழிகள் அடங்கிய 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து, அதனுடைய 9ஆம் திருமொழியிலே 3வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுக்கு பரமபதத்தையும் விட பிரம்மன் படைத்த இந்த உலகாகிய விளையாட்டுக்குரிய செல்வத்தை விட தான் உகந்த ஊர்கள் திருப்பதிகள் ஆகையாலே இந்த திருக்கண்ணபுர திருத்தலம் அவனுக்கு சிறப்பான செல்வம் என்கிறார். சர்வேஸ்வரன் உகந்த திருப்பதி இதுவாகும், திருக்கண்ணபுரமாகும் என்கிறார். விடையேழ் அன்று அடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல்சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ. விடையேழன்றடர்த்து வெகுண்டு விலங்கலுற படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கடியேன் ஒருவர்க்கு உரியேனோ. விடை என்றால் காளைகள். விடை ஏழு காளைகள் அவற்றை அடக்கி நப்பின்னை பிராட்டியை அடைந்ததை சொல்லுகிறார். விடையேழ் அன்று அடர்த்து வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன். படை என்றால் சக்கரப்படை. படையாலே அந்த ஆழிக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று சக்கரப்படை அல்லது கடல். இது 2க்கும் பின்னால் விளக்கம் பார்க்கலாம். படையால் ஆழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ என்று சொல்கிறார். முன்பொரு காலத்தில் நப்பின்னையை பெறுவதற்காக 7 எருதுகளை கோபித்து அடக்கியவனும் திரிகோடமலையை அடைய வானரப் படைகளை கொண்டு கடலை அடைத்தவனும் எல்லோரினும் சிறந்தவனும் சிறந்த ஒளி வடிவானவனும் மடைகள் எங்கும் நிரம்பிய நீரோற்பல மலர்கள் மிகுந்திருக்கும் வயல்களாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரம் என்கின்ற ஒப்பற்ற திருத்தலத்தை இருப்பிடமாக உடைய பெருமானுக்கு அடியவனான நான் வேறொருவருக்கு அடியேன் ஆவேனோ என்று கேட்கிறார். ஆக மாட்டேன் என்று பொருள். ஆழி விலங்கலுற படையால் தட்ட பரமன் என்று கொண்டு கூட்டியும் பொருள் சொல்லலாம். ஆழி என்றால் சூரியன், விலங்கல் உற அஸ்தமன பர்வதத்தின் சேர்ந்து விட்டான், விலங்கல் உற என்னும்படியாக. படையால் சக்கரப்படையால் தட்ட மறைத்த என்று பொருள் காண்க. மகாபாரத போர் 14வது நாளிலே ஜெயத்ரதனை கொல்ல அர்ஜுனன் சபதம் செய்து அபிமன்யுவை முதல் நாள் அவன் சேர்ந்து கொன்று விட்டார்கள். அவனை கொன்றவன் ஜெயத்ரதன் என்றறிந்து அவனை இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகும் முன் அவனை கொன்று விடுவேன் என்று சபதம் செய்திருந்தான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தான். மாலையாகிவிட்டது. ஆயினும் ஜெயத்ரதனை காணவில்லை. அவனை ஒளித்து வைத்திருந்தார்கள். அவனை தரைக்குள்ளே ஒரு குழி தோண்டி அதில் ஜெயத்ரதனை வைத்து மன்னர்கள் அவனை காத்து வந்தார்கள். நேரமாகிறது. அதனாலே சக்கரத்தை ஏவி சூரியனை மறைத்து அஸ்தமனத்தை, ஒரு ஆர்டிஃபிஷியல் அஸ்தமனத்தை ஏற்படுத்தினான் கண்ணன். அப்படி செய்து ஜெயத்ரதன் உடனே வெளியே வந்தான். மறுபடியும் சக்கரத்தை வாங்க சூரியன் பிரகாசிக்க அவன் தலையை அர்ஜுனன் கொய்தான் என்ற செய்தி என்ற வரலாறு நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஜெயத்ரதனை கொல்ல சக்கரத்தை ஏவி சூரியனை மறைத்த நிகழ்ச்சி. கண்ணபுரம் உடையானுக்கு என்று சொல்லாமல் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு என்றது இந்த திருத்தலத்தின் சிறப்பை விளங்கும். எம்பெருமான் எத்தனையோ தலங்களை உடையவனாய் இருக்கிறான். இருந்தாலும் திருக்கண்ணபுரமே அவனுக்கு மிகவும் உகந்த தலம் என்பதை இது உணர்த்துகிறது. கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு. இனி இந்த
பாசுரத்திற்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். சென்ற பாசுரத்திலே அதற்கு சங்கதியாக ஒரு செய்தி சொல்லி ஆரம்பிக்கிறார் உரையினை. திருக்கண்ணபுரத்திற்கு அடியேனாயிருப்பேன், திருக்கண்ணபுரத்துக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொன்னார். இந்த எண்ணம் உமக்கு எத்தனை நாளுக்கு இருக்கும்? திருக்கண்ணபுரத்தை திருக்கண்ணபுரத்தானை விட்டு வேறு யாருக்கும் நான் அடியவன் அல்லன் என்று சொன்னார் சென்ற பாசுரத்தில். இந்த எண்ணம் உமக்கு எத்தனை நாளுக்கு இருக்கும் என்று கேட்க, நான் ஒருபோதும் பிறருக்கு உரியேன் அல்லன் என்று சொல்லி அறுதியிட்டு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். விடையேள் அன்று வெகுண்டடர்த்து, வெகுண்டு காளைகள் ஏழையும் கொன்று, விடையேள் அன்று வெகுண்டு அடர்த்து, விலங்கலுற படையால் ஆழிதட்ட பரமன், திரிகோடமலை சிகரத்திலே சென்று, விலங்கல் என்றால் அங்கே திரிகோடமலை சிகரத்தை குறிக்கிறது, இலங்கையிலே இருந்தது. திரிகோடமலை சிகரத்திலே சென்று கிட்டும்படியாக காண என்கும் குரங்கும் முசுவும் படையா. பெரிய திருமொழி 6ஆம் பத்திலே பார்த்தோம். அதிலே காட்டிலே திரியக்கூடிய கரடிகள், காண என்கும் கரடிகள், குரங்குகள், முசு, இவற்றையெல்லாம் படை வீரராக கொண்டு கடலை அடைத்த, அல்லது அஸ்தமனமலையிலே கதிரவன் மறைந்தான் என்னும்படி திருவாளியாலே சக்கரப்படையாலே கதிரவன் ஒளியை தடுத்து மறைத்த, விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன், பரஞ்சோதி, பிராட்டிக்கு வந்த இடையூற்றை போக்கி அதனால் வந்த புது ஒளியை உடையவன் பரஞ்சோதி, மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உடியேனோ. மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் என்று கண்ணபுரத்தின் சிறப்பை சொல்கிறார். மடைகள் முழுவதும் மிக்க நீளமான நீலோற்பல பூக்கள், அது பூத்து கொலுங்கும்படியாக நீலப்பூக்களை உடைய வயலாலே சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்தை தனக்கு நிலையான இருப்பிடமாக உடையவனுக்கு பரமபதநாதனாயிருக்கும் இருப்பை விட மேம்பட்டது போலும் இது. அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து அடியவனுக்கு, திருக்கண்ணபுரத்தானுக்கு அடியவனாகிய நான் வேறு சிலருக்கு உரியேன் அல்லேன் என்று இதனால் தம் சிறப்பு இயல்பை குறிப்பிடுகிறார். பிறருக்கு உரியேன் அல்லேன் என்பதனையும் சொல்லுகிறார். சிறப்பான செல்வமுடைய எம்பெருமானுக்கே அடியேன் அடிமை என்னும் இடம் சொல்லுகிறார் இந்த வரியினாலே. மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன், கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியனோ, மற்ற யாருக்கும் நான் உரியவனா, மற்ற யாருக்கும் அடிமைப்படுவோனா இல்லை என்று அறுதியாக சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான ஒரு பாசுரம். விடையேள் அன்று அடர்த்து வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன். விடையேள் அன்று அடர்த்து வெகுண்டு, நப்பினை பிராட்டியை அடைவதற்காக 7 எழுதுகளை வெகுண்டு அடக்கினான். விடையேள் அன்றடர்த்து வெகுண்டு, விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன். விலங்கல் என்றால் மலை, அந்த திரிகூட மலையை அடைவதற்காக விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன், தனக்கு இருந்த குரங்கு படையால் ஆழி கடலை பாலங்கட்டி தட்ட பிரமன், அல்லது சூரியனை மறைக்க, சூரியன் அஸ்தமனமாகும்படியாக தன்னுடைய ஆழிப்படையால் சக்கரப்படையாலே மறைத்த பரமன் பரஞ்சோதி. மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ. அப்படிப்பட்ட சிறப்பான திருக்கண்ணபுரத்தை பெருமானை தவிர வேறு யாருக்கும் நான் உரியவனா இல்லை என்று சொல்கிறார். விடையேள் அன்றடர்த்து வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழிதட்ட பரமன் பரஞ்சோதி, மடையார் நீலம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவர்க்கு உரியேனோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம்.
அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.